அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக நாங்கள் மவுண்ட் அரஃபா அது மலையில் ஏறிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் கூட, எல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு, கிட்டத்தட்ட 40-50 பேர் போகிற மாதிரியான ஒரு பஸ்ஸு. ரொம்ப அற்புதமாக முடிஞ்சுச்சு. இடையில பயான் பண்ணிட்டு வந்தாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு சில பஸ்ஸுகளில் வந்துக்கிட்டு அந்த ஸ்பீக்கர் சரியில்லை, கொஞ்சம் குறன்னுக்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அருமையாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ வந்துக்கிட்டு மவுண்ட் அரஃபாவுடைய இடத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்கோம் முஸ்தலிஃபா. நீங்கள் இந்த பார்க்குறீங்கல்ல ஒரு பள்ளியாசை, லெஃப்ட் சைடில் பாருங்கள். அந்த பள்ளியாசை வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் இயக்கப்படும். அந்த ஒரு பள்ளியாசை பேர் வந்துக்கிட்டு அல் மஹ்சர் அல் ஹரம். இது வந்துக்கிட்டு ஹஜ்ஜுடைய நாளில் மட்டும்தான் இந்த பள்ளியாசில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மூடிடுவாங்க இந்த ஒரு பள்ளியாசை. இது போல் அருமையான ஒவ்வொரு தகவலும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. நம்மளுக்கு வந்துக்கிட்டு அந்த ஸ்பீக்கர் சரியில்லைனால சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வந்துக்கிட்டு இது மாதிரி உம்ராவில் போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை அனுபவித்தோம் அப்படிங்கிற பார்த்தாக்கா, அதிகமான இடங்களை வந்து நம்மளால் சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. உள்ளால் பார்த்தீங்கன்னாக்கா ஹஜ்ஜு டயத்தில் நம்மளாம் செய்வோமோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தோட ஒரு குரூப்பாக போகும்போது நம்மளுக்கு வந்து அதில் வந்துக்கிட்டு ஒரு நல்ல உணர்வுகள் இருந்துச்சு. அதுபோல் பல ஊர் மக்களையும் நம்மளுக்கு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த குரூப்பில். இது போல் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நல்ல அனுபவங்களும் இருக்கும், கெட்ட அனுபவங்களும் இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு போனதில் எல்லாமே நல்ல அனுபவங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்துக்கிட்டு அந்த டென்ட்டு கூடாரங்கள், இந்த சைடில் தான் அந்த கூடாரங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாங்கள் போன சீசன் வந்து செம வெயிலாக இருந்தாலும் காலை நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளைமேட்டு கொஞ்சம் இதமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் மோசமான நிலைமையெல்லாம் இல்லை. அதனால் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ என்ட்ராக போகிறோம், நம்ம மீனா வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ட்ராக போகிறோம். இந்த இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்துக்கிட்டு இறைவன் கட்டளை இடப்பட்டது வந்துன்னாக்கா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடக்கூட. அந்த ஒரு சம்பவங்கள் வந்துக்கிட்டு இப்போ இந்த இதில் வந்து ஒரு இது வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ புதுசாக கட்டிக்கிறது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் அதிகமான ஆட்கள் வந்து ஈஸியாக க்ரௌடு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நம்ம மீனாவில் தான் வந்துக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு இது மீனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வந்துக்கிட்டு இறைவனுடைய கட்டளை வருது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வந்துக்கிட்டு அறுக்கிறதுக்காக வரப்போகும்போது தான் எல்லாருக்கும் இந்த கதைகள் தெரியும். இந்த ஆடு வந்துக்கிட்டு அதுக்கு பகரமாக இறக்கப்பட்டுச்சு. அது எந்த இடம்னு சொன்னாக்கா, இப்போ உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலையில் வந்து ஒரு மினாரா மாதிரி தெரியும். அந்த மினாரா தான் அவங்க வந்துக்கிட்டு ஆடு வந்து இறக்கப்பட்ட இடம். அதை நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குற வந்து சைத்தானுக்கு கல் அடிக்கிற இடம். இந்த இடத்துல தான் நம்ம வந்துக்கிட்டு கல்லடிக்க போவோம் அந்த ஹஜ்ஜு டயத்தில். இது வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகலை, பட் ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போகும்போதே நம்ம பார்த்துக்கிட்டோம். டைம் சில ஷார்ட்டேஜ்னால் அதை நேரில் போய் பார்க்க முடியல. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு பாருங்கள், வெயிலுடைய தாக்கத்தினால. இதுதான் மீனாவுடைய ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னேன்னாக்கா, சின்ன ஒரு கூடாரமாக தான் இருக்குது. அதில் 7-8 பேர் படுத்துங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது போல் ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியும். அந்த இடத்துல போனேன்னாக்கா கரெக்டாக ஒரு ஆளுக்கு படுக்கிற மாதிரி தான் ஒரு இடமே கொடுத்துருப்பாங்க. சொகுசாலாம் இருக்க முடியாது அந்த இடத்துலலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் இப்போ தாய்ஃபை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த தாய்ஃபுக்கு போனதுக்கப்புறம் அங்கே தாய்ஃப் சிட்டி அது எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஒரு வீடியோ இருக்கும். அற்புதமான ஒரு வீடியோ, முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. السلام عليكم ورحمة الله وبركاته. مرحبا، حياكم الله. مرحبا الشيخ فيصل، كيف حالك؟ شو أخبارك؟ كيف صحتك؟ كيف عافية؟ كيف عائلة؟ எப்படி இருக்கிறியா? நலமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? உடம்புலாம் ராகத்தாக இருக்குதா?
இது தங்கச்சி மாப்பிள்ளை நேற்று நம்ம பள்ளியில் தான் பாங்க சொன்னா. அமீரகத்தில் இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஏன்டா அமீரகத்தில் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. எங்கே பார்த்தாலும் உடனே பாங்க சொல்லிட முடியாது, பர்மிஷன் வாங்கணும். ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி தான் உங்களுக்கு வந்து பாங் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அதை ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்த முறைக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் பாங் சொல்லணும். பாங்கு உங்களுடைய குரலை கேட்கணும், உங்களுடைய ஓதுதலை குரலையும் கேட்கணும். சரிங்களா? ஆமாம், யூடியூப்பில் அழகழகாக பேசுகிறிய. ஆமாம், கஸ்டமரை மக்களோட கவர் பண்ணுற மாதிரி அழகாக பேசுகிறிய. அது மாதிரி பாங்கு சின்ன சின்ன சூறாக்களை எனக்கு ஓதி ஓதி அனுப்புங்க. இது மாதிரிலாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம அந்த மாஹூலில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, ஜோ குரான் சீக்கே தூசரோ சிக்காயே. யார் குரான் கற்றுருக்குறாங்களோ மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? அதனால் இது பண்ணிக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதி அனுப்ப சொல்லி சொன்னீங்க. வாப்பாக்கு இடைய ரொம்ப முடியாமல் போய் இம்தானத்தான் போய் ஹாஸ்பிட்டலில் 2 பாட்டில் குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு வந்தோம். இப்போது வீட்டில் ரெஸ்ட்லாம் இருக்கிறா. கிளைமேட்டு கொஞ்சம் மோசமான கிளைமேட்டாக இருக்குதுல்ல, அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. சில எப்போ வர போறியா நம்ம இடத்துக்கு சொல்லிக்கிறேங்க. வீட்டுக்காரோ பிள்ளைகளோ எல்லாம் நல்லா இருக்காளா? எல்லாருக்கும் இதே மாதிரி அமீரகத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பாங்கு சொல்ல தெரியாமலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டுட்டு வரணும். ஆமாம், நீங்கள் பதிவு யூடியூப்பு நம்ம இன்ஸ்டாகிராமில் பதிவு போடும்போது இதெல்லாம் சொல்லுங்கள். மாதிரி பாங்கு, குர்ஆன் ஓதுதலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிற சொல்லுங்கள். சரிங்களா? ஏட்டா நம்ம ஊரில் இருக்கிறோம். ஊருக்கு வெக்கேஷன் போகும்போது நம்ம தான் போய் பாங்கு சொல்லணும். உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். ஆமாம், பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கிற சொல்லுங்கள். சலாம் சொல்லிக்கிறேங்க.